ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி. காந்தாரி சிக்கன் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மேரினேஷனுக்கு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். மேரினேஷன் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிற மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேர்ட்ஸ் ஐ சில்லி. இதை வந்து காந்தாரி சில்லின்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி 500 grams ஆஃப் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 35 to 40 grams வந்து இந்த சில்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் பர் யோர் ஸ்பைஸ் லெவல் நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கார்லிக், ஒரு 10 to 12 cloves ஆஃப் கார்லிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 inch ஜிஞ்சர் ஸ்கின் பீல் பண்ணி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக 2 கொத்து கருவேப்பிலை. இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். திக்கு கர்டு ஒரு 1.5 teaspoon அளவுக்கு நான் சேர்க்குறேன். அண்ட் இது கூடவே நமக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் ½ லெமன் ஜூஸை ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம் இந்த மிக்சரில். அவ்வளவுதான், நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ சிக்கன் பார்த்திங்கன்னா போன்லெஸ் சிக்கன் இந்த மாதிரி தின் ஸ்ட்ரிப்ஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதில் இந்த பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு 45 minutes to 1 hour போல் ரெஸ்ட் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இது 1 hour நான் வந்து சிக்கனை மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி பட்டர் அண்ட் ஆயில் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். பட்டரில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது இது சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரு. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. கொஞ்சமாக ஆயில், நான் இன்றைக்கி கோகனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த பட்டரில் கொஞ்சமாக ஃபைன்லி சாப்ட் கார்லிக், கொஞ்சம் ஃபைன்லி சாப்ட் ஆனியன் அண்ட் கறி லீவ்ஸ், இது மூணுமே ஆட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் டோட்லி ஆப்ஷனல். பட்டரோடு சேர்ந்து இதுவும் குக் ஆகும்போதும் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக ஸோ இது மேலே அப்படியே சிக்கன் பீசஸை நம்ம வச்சு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது குக் ஆகட்டும், அப்புறமா டர்ன் பண்ணிக்கலாம். இதை ஃப்ளிப் பண்ணிக்கலாம். குக் ஆகட்டும். இது சூப்பராக குக் ஆகிடுச்சு. நம்ம ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக கட் ஆகுது. ஸோ இதை பிளேட் பண்ணிவிட்டு இப்போ பார்க்கலாம். காந்தாரி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வெரி சிம்பிள் இன்க்ரீடியன்ஸில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.